வால்பாறை சட்டமன்ற தொகுதி, அவிநாசி நாகாபுரம் மன்ற தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வால்பாறை சட்டமன்ற தொகுதி கிடைத்தால் இந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் நம்மளுடைய தலைவர் ஐயா அதிகமான அவர்கள் போட்டியிடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சில நாட்களுக்கு முன்பு சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் திட்டமிடப்பட்டிருந்தது. மழையின் காரணமாக இந்த ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டு இன்று டிசம்பர் 6 இன்றைய தினத்தில் மதுரையிலே சரியாக 4 மணி அளவில் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் வைத்துள்ளது. ஐயா அதிகமான் அவர்களுடைய தலைமையில் அங்கே கலந்து ஓட வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்று கிளம்பினோம். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய அருமை தோழர் சிவராஜ் அண்ணன் அவர்களுடைய வேண்டுதலின் பேரில் இங்கே பங்கு பெற்றோம். இதை முடித்துவிட்டு நாங்கள் மதுரை கிளம்ப முடிவெடுத்து விட்டோம். இப்பொழுது நமது ஆதித்தமிழர் பேரவை இயக்கத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பர்கள் பண்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்குரிய அருமை தோழர் டி.சி. கோபால் அவர்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். துணிவோடு அணியாகி போராடு, நீ அழிவாகி போனாலும் வரலாறு என்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வரிகளை நினைவுகூர்ந்து, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்கிற முழக்கத்தோடு இன்றைக்கு மூட நம்பிக்கையை மையப்படுத்தி ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை ஆரிய பார்ப்பன கூட்டம் நசுக்கிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் திருவண்ணாமலையில் சோதி ஏற்றுவோம் என்ற நச்சு பாம்பை விதைத்து இங்கே பக்தர்கள் யாரும் சாமி கும்பிட வேண்டாம் என்று ஆதித்தமிழர் பேரவை சொல்லவில்லை. சாமி எல்லாரும் கும்பிடலாம், விருப்பம் இருக்கவங்க எப்படி வேணா கும்பிட்டுக்கலாம். ஆனா அது நடுத்தருவுக்கு கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்தி அதில் வாக்குரிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு RSS பரிவாரங்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சிக்கு விதை போட நினைத்த இந்த நாட்டில் சம்மட்டி அடி அடித்த தந்தை பெரியார் அவர்களையும் நினைவு கூர்ந்து உங்களோடு பேசுவதற்காக நான் என்னோடு வந்திருக்கக்கூடிய தோழர் ஆக்கி எழில்மலை அவர்களுக்கும், நகர செயலாளர் தோழர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்ட பொள்ளாச்சி வடபுண்டினுடைய தோழர் மணிகண்டன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில என்னோடு கலந்து கொண்ட கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி தோழர் தம்பு அவர்களுக்கும், எனக்கு முன்பாக பேசிய தோழர் எழுச்சிகரமாக உரையாற்றி விடைபெற்று சென்ற VP நிஜாமுதீன் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக பேசிய ஒரு எழுச்சிகரமாக பேசி எனக்கு சில புரிந்தது புரியாவிட்டாலும் கூட அது இந்த மக்களுக்கு தேவையானதை எழுச்சியோடு பேசி அமர்ந்திருக்க கொண்ட தோழர் சகோதரி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எங்களை அழைத்து உங்களோடு பேச வைத்து அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் தோழர் சிவராஜ் அவர்களுக்கும், எங்கள் உரையை கேட்பதற்காக மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடுவோம் என்ற நோக்கத்தோடு ஒற்றுமையாக இங்கே அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் விட்டு சென்ற பணியை தொடருவோம் என்ற முழக்கத்தோடு நான் உங்களோடு சிறிய 2 நிமிடம் உரையாற்றி விடைபெற்று செல்லலாம் ஆசை. இன்றைக்கு காலம் முழுவதும் இன்னைக்கு இந்த ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா 5 சென்ட் நிலவன் நினைக்கிறோம். இங்க 5 சென்ட், தமிழ்நாட்டுல 1.5 சென்ட். ஆனா இங்க 5 சென்ட்ங்கிறது அம்பேத்கர் போட்ட சட்டம். 5 சென்ட் நிலம் வந்து ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு குடியிருக்கிறதுக்கு 5 சென்ட் நிலம் வழங்க வேண்டும். அந்த வீடு கட்டி கொடுப்பதற்கும் தேவையான நிதியும் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனா தமிழ்நாட்டுல 1 சென்ட், இந்தியா முழுவதும் 5 சென்ட் தான். ஆனா தமிழ்நாட்டுல 1 சென்ட். நீ வேற மாநிலங்கள்ல அது இருந்தால் இருக்கு, இல்லாட்டி இல்ல. குஜராத்தும் ஒடிசா பீகார் எல்லாமே இந்தியாக்குள்ள தான் இருக்கு. அங்க நிலம் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அனைத்து உரிமைகள் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி
நம்ம ஓட்ட வாக்குரிமை இருக்கு, ஆனா வாக்குச்சீட்டுல பேர் இருக்கு, வாக்குரிமை அட்டையும் இருக்கு, ஆனா நம்ம ஓட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல நாம போட முடியாது. வேற யாராவது ஒருத்தர் நம்ம சீட்டை வாங்கி புள்ளாவை குத்தி அவன் கட்சி சின்னத்துக்கு போட்டு போயிட்டு இருப்பான். அது மாதிரிதான் இன்னைக்கு ஒடிசா, பீகார்ல நடந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டம் மாறி அதே போலத்தான் தமிழ்நாட்டிலேயே பல பிற மாநிலங்களில் இருந்தது. அந்த நிலையை மாறணுங்கிறதுக்காக வேண்டித்தான் தந்தை பெரியார் காலம் முழுவதும் போராடினார். தந்தை பெரியார் மாறாப்பு சிலையைங்கிற பெண்கள் மாறாப்பே போடக்கூடாதுங்கிற நிலையை இந்த காலத்துல மாறாப்பு சிலை போராட்டத்தை ஏற்படுத்தியது நாடு கேரளா. தமிழர்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியது மாநிலம் கேரளா. சுத்தமா இருப்பதற்கும் உதாரணம் சொன்னா கேரளா, எல்லா விஷயங்களுக்கும் கேரளாவை உதாரணம் சொல்லலாம். ஆனா எஜுகேஷன்லயும் சமூக ரீதியிலையும் சுயமரியாதையிலையும் பகுத்தறிவிலையும் தமிழ்நாடு முன்மாதிரியாக எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசாங்கம் போடுற சட்டங்களையும் கூட வேற தமிழ்நாடு போடுற சட்டங்களையும் கூட வேற மாநிலத்தில் எடுத்துட்டு போக வேண்டிய நிலைமை இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குதா அப்படின்னா இல்ல. அதை கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும் இல்ல. ஒரு சங்கமாகிறதுக்கு விட மாட்டாங்க நம்மள. இங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு சங்கமாகிறதுக்கு விட மாட்டாங்க, ஒரு கொடியின் கீழே வர்றதுக்கு விட மாட்டாங்க. எதையாவது ஒண்ணு சொல்லி பிரித்தாளும் சூழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவாங்க. இது எல்லா ஊர்களையும் நடக்குது. அதை உடைக்கிற வேலை தான் தோழர் சிவராஜ் இன்னைக்கு தேர்தல் நிற்கிறார். அந்த சிவராஜ்ங்கிற தோழர் தேர்தல் நின்று வெற்றி பெற்றார் உங்களுடைய கோரிக்கையும் நாங்க நினைப்பதையும் சிவராஜ் நினைப்பதையும் நிறைவேற்ற முடியும். உங்கள் சின்னம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் பிரஷர் குக்கர். ஞாபகப்படுத்திக்கங்க. பிரஸ்ஸா போகணும், வாக்குரிமை சீட்டம் வாக்கு வங்கிக்கு வாக்கு போடுறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பிரஸ்ஸா போங்க, பிரஷர் குக்கர்னு சொல்லுங்க, பிரஷர் குக்கருக்குன்னே போடுங்க. ஏன்னா நம்ம பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிரஷர் குக்கர் சின்னம். நம்ம பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேர்தலில் எந்த வேலையுமே ஒரு கவுன்சிலர் இல்ல, ஒரு எம்எல்ஏவா இல்ல, என்னங்க ஒரு எம்எல்ஏவா இல்ல, ஒரு கவுன்சிலரா இல்ல, இன்னைக்கு வரைக்கும் களத்துல நின்று உங்க பிரச்சனைய பேசிட்டு இருக்காரு, தீர்க்கிறாரு. அதனாலேயே சில இடையூறுகள் அவருக்கு வருது. அது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், பேசிட்டு தான் இருக்கிறோம். இனிமேல் கொண்டு சிவராஜுக்கோ சிவராஜ் இருக்கக்கூடிய பகுதிக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஆதித்தமிழர் பேரவை உங்களோடு களத்தில் இருக்கும். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஐயா அதிகமானவர்கள் அடுத்த முறை நாங்கள் வருகிற போது ஐயா அதிகமானவர்களை உங்களோடு பேசுவதற்கும் உங்களை சந்திப்பதற்கும் அழைத்து வருவோம். அதை நீங்கள் எதிர்கொள்ளலாம். அது யாராக இருந்தாலும் சரி, அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுக்காக அம்பேத்கர் இருக்கிறார், எங்களுக்காக தந்தை பெரியார் இருக்கிறார், எங்களுக்காக ஆதித்தமிழர் பேரவை ஐயா அதிகமான் இருக்கிறார் என்று நீங்கள் முழக்கமிடலாம். நம்மை கேட்பதற்கு நம்மளுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு எவரும் தேவையில்லை. நாமளே இங்க நம்ம பிரச்சனை தீர்ப்பு கொள்ளலாம். ஏனென்றால் அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கிட்டத்தட்ட இரட்டை வாக்குரிமை கேட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இரட்டை வாக்குரிமை கேட்டார். அந்த இரட்டை வாக்குரிமை என்பது என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம தெருவு இருக்கு இல்லைங்களா, நம்ம தெருவுல எல்லா பிரச்சனையும் இருக்கு. நமக்கு கழிப்பிட பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு, இடம் இந்த என்ன சுகாதாரமான சாக்கடை வசதி, எல்லா வசதியும் தேவை. அதே போல எஜுகேஷன் கல்வி தேவை. சமூக ரீதியில அனைத்து வசதிகள் கூடிய இடம், தண்ணி, வீடு தேவை. அனைத்து வசதிகள் கூடிய குழந்தைகள் படிக்க இருப்பதற்கு பள்ளிக்கூட தேவை. அதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்துலதான் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இரட்டை வாக்குரிமை கேட்கிறார். இரட்டை வாக்குரிமை என்ன? பெரிய மிராஸ்தர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஜெயிச்சா அவங்க எல்லாம் பெருமைக்காக வேண்டிய கௌரவத்துக்காக வேண்டிய தேர்தல நிற்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் போயிடுவாங்க. பேருக்கு அப்புறம் ஒரு எம்எல்ஏங்கிற போஸ்டிங், கவுன்சிலர்ங்கிற போஸ்டிங் அது இருந்தா போதும், படிச்ச மாதிரி அதை வச்சுட்டு போயிடுவாங்க. பெருமைக்காக வேண்டிய யாரும் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டாங்க. அந்த சேவை செய்வதற்காக வேண்டிய எங்களுக்காக வேண்டிய எங்க பிரச்சனை தீர்ப்பதற்காக வேண்டிய நாங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் ஒரு வேட்பாளர், பொதுவான ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு,
எங்க பிரச்சனை தீர்ப்பதற்கென்றே ஒரு ஓட்டு, அதுதான் இரட்டை வாக்குரிமை. அப்படி இரட்டை வாக்குரிமை கொண்டு வர தீர்மானிக்கிற போது, கொடுக்கலாங்கிற முடிவுக்கு வரும்போது மகாத்மா என்கிற ஒரு நபர் வருகிறார். இன்னைக்கு ஆயுதம் எடுக்காம